இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். போய் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன. அனைவருக்கும் வணக்கங்க. கொத்தவரங்காய் பொரியல் செய்யலாங்க நிலக்கடலை போட்டு. அது எப்படி செய்து பார்க்கலாங்க. 2 வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, 100 கிராம் வேர்க்கடலை, தேவையான பெருங்காயம் போட்டுக்கலாம், தேவையான உப்பு மஞ்சள் போட்டுட்டு ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன், 2 ரெட் சில்லி, 4 கார மிளகாய். எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் போடாமல் செய்கிறது பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த பாத்திரம் ஏஎம்சின்னு இருக்குது இல்லைங்களா. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றாமல் செய்யலாங்க. எண்ணெய் ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் பொரியல் பண்ணலாம். வாங்க செய்யலாம். பாருங்கள், மூடியிலே இருக்குது பாருங்கள், ஏஎம்சின்னுட்டு இருக்குது பாருங்கள். ஏஎம்சின்னு இருக்குது இல்லைங்களா. இது ஜெர்மன் ப்ராடக்ட்டு. இதில் செய்யலாம் வாங்க. சூடு ஏறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை வறுத்துக்கலாங்க. வறுத்துக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2த்தையும் வறுத்துப்போம். 2த்தையும் வறுத்துக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், வறுந்துடுச்சு. எடுத்துக்கலாம், இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெயே இல்லை பாருங்கள். இப்போது நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாங்க. பூண்டும் போட்டுட்டு நம்ம ஒரு 2 செகண்டு மூடி வச்சுடுவோங்க. பிறகு காய் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வர தண்ணியே பாருங்கள், எண்ணெயே கிடையாது. அப்படியே ட்ரையாக தான் செய்கிறேன். ஆனால் லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு சாஃப்ட்னஸ் வந்துடும். காய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், காய் போட்டாச்சு. இப்போ நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு போடலாங்க. மஞ்சள் போட்டு கலரி விட்டுட்டு ஐயில் வைக்கணும். ஐயில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஐயில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுடணும். பார்க்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு நிமிஷம் ஐயில் இருக்கட்டும், அப்புறம் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த ஒரு மாதிரி கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் இப்படி சுற்றி இங்கே வந்துடுங்க. அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இதை ஆட்டின்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த சிம்பிள் வந்துச்சு பாருங்கள். இந்த கோல்டன் சிம்பிள் இந்த பக்கம் வந்துச்சு. இங்கே இருந்தது இப்படி இங்கே வந்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் விட்டு நம்ம எடுக்கலாங்க. வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. 80% குக்காக இருக்குது. நம்ம தேவையான உப்பு போடலாம். பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஆயில் தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க. இந்த காயில் இருக்கிற எண்ணெயும் காயில் இருக்கிற தண்ணி, அப்புறம் வெங்காயம் பூண்டு இதில் இருக்கிற தண்ணியே சரியாக போச்சுங்க. இந்த பாத்திரம் வாங்கி 2005 6 வாங்கினதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் பொரியல் பண்ணால் வேகட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இன்னும் 20% குக் ஆகணும். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பாருங்கள், எண்ணெயும் ஊற்றலை தண்ணியும் ஊற்றலை. சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வேர்க்கடலையும் மிளகாவும் கொரன்னு ஆட்டி போட்டுப்போமா.
பாருங்கள், 1/2 கிலோவுக்கு 600 கிராம் கொத்தவரங்காய், 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 6 வரமிளகா, இதெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க பொரியல். இந்த மாதிரி டேஸ்ட்டான பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. பாய்.